Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, basement கொஞ்சம் weak. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தானே செய்கிறேன். வாரம் 6 ஒருத்தரும் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற சின்ன கேள்வி கூட மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம கேட்குற சின்ன கேள்விக்கு இம்புட்டு பதிலா அப்படின்னு நம்மளே வாயை திறந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பதில் சொல்கிறாங்க. இந்த வாரம் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு வீக். ஆட்டோ ரிக்ஷா தமிழ்ல எப்படி சொல்றானே? துட்டு வித்த தானாயும். அனிமேஷனா தமிழ்ல என்ன? பொம்மை படம். பாவம் அவரா வந்து மாட்டிக்கிட்டாரு. போட்டோகிராஃபர்னா தமிழ்ல என்ன? போட்டோ பிடிக்க புகை பிடிப்பவர். எல்லாருக்கும் வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் பில்டிங் சாங் இருக்கட்டும் சொல்றேன். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். கண்ணன். ஐயா உங்க பேர் என்ன? கண்ணன். கண்ணன். என்ன பண்றீங்க? மடிப்பாக்கத்துல இருக்கேன். மடிப்பாக்கத்துல இருக்கீங்க. என்ன பண்ணிருந்தீங்க, இப்போ என்ன பண்றீங்க? பென்ஷனர். 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 என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட்? என்ன இருந்தீங்க? அசிஸ்டன்ட். ஓகே ரைட். நீங்க சொல்லுங்க. என் பேர் ஜாஃபர், வீடு சீனிவாசபுரம், பிலிப்ஸ் கம்பெனியில் இருக்கேன். ஓகே சூப்பர். என் பேர் ராஜசேகர், ஸ்கிராப் கம்பெனி ஒர்க் பண்ணுறேன். என்ன ஒரு மடுவாங்கற கிண்டி. மடுவாங்கற கிண்டி. என் பேர் பாலாஜி, +2 படிக்கிறேன், கிண்டி. தம்பி ஹாஸ்டல்ல பாத்தீங்களா? அப்படியே டப்புன்னு கவுத்து வச்ச மாதிரியே இருக்கப்பா. இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல ஆக வேண்டிய வேலையை கவனிங்க. கரெக்டா? சூப்பரா இருக்கு. இது ஏதாவது பண்ணீங்களா இல்லை அதுவா வந்ததுதானா? அது தானா வந்ததால நிறைய பேர் வந்து இது மாதிரி சுத்த முடி வரணும்னு ஆசைப்படுவாங்க, பட் வரதில்லை. உங்களுக்கு எவ்வளோ வளர்ந்தாலும் இப்படியே தான் இருக்கும்ல. முடி வெட்டுற செலவு நிறைய மிச்சமாகும். நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. சரி ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து என்ன கேள்வினா, ஆட்டோ ரிக்ஷா இருக்குல்ல, ஆட்டோ ரிக்ஷாவை தமிழில் எப்படி சொல்லலாம்? அதான் இந்த பக்கம் வருவோம். சொல்லுங்க. ஆட்டோ ரிக்ஷா அங்கேருந்து வருவா? நானும் காலையிலேருந்து கேட்குறேன், கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறா மச்சான். சரி ஐயா, ஆட்டோ ரிக்ஷாவை தமிழில் என்ன சொல்லலாம்? 3 சக்கர வண்டி சொல்லலாம். 3 சக்கர வண்டி. சரி நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டோ ரிக்ஷா அதான் 3 சக்கர வண்டி. அதான் 3 சக்கர வண்டி தானே? சரி அதுதான் சார். டேய், உன்னை காலையில இருந்து நான் பாக்குறேன். அங்க கைய கழுவி என்னை ரசம் சோறு சாப்பிட விட்ட, இங்கேயும் கைய கழுவி எவன் குடிய கெடுக்க போற? அப்ப கேட்க அங்கிருந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே சொல்லிட்டீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஆட்டோ ரிக்ஷாவில் 3 சக்கர வண்டி ஏதாவது வருதா? ஆமா, உங்க ஆபீசர் யாருன்னு சொல்லுங்க, எம்எல்ஏ கிட்ட சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பாடு பண்றேன். எப்படி வரும்? கரெக்டா நீங்க படிக்கிற பிள்ளை, இன்னும் யோசிக்கலாம்ல. பங்கு ஆட்டோவா? ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. ஷேர் ஆட்டோ, பங்கு ஆட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி ரைட்டு, இவ்வளவுதான் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கிறீங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். நீங்க வேற மாதிரி ஸ்டைல் ஆட்டுறீங்க, இப்படி ஆட்டுறீங்களா? அப்படியா? எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்துக்கும் பக்காவா பொருந்தோம், அப்படி ஒரு மூஞ்சி. சரி ரைட்டு. ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். என் பேர் பிஜோ. பிஜோவா? கேரளாவா? ஆமா. கும்பகோணத்துல இருந்து. கும்பகோணத்துல இந்தியன் பேங்க்ல இருக்கீங்களா? இப்ப இங்க டிநகர்ல தங்கியிருக்கேன். கும்பகோணத்துல உங்க ஊர் இங்க தங்கிருக்கீங்க, என்ன பண்றீங்க? பிஇ முடிச்சிட்டு விஐபியா இருக்கேன். விஐபியா இருக்கீங்க. ஓகே சார், வந்தீங்கண்ணே. என் பேர் பரத், காவராஜபுரத்துல வரேன். இப்ப நான் விஐபியா இருக்கேன். இந்த பா, நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல முதலாளி. என்ன பண்றீங்க நீங்க? விஐபி. என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ. ஜிம்முக்குலாம் போறீங்க? இல்ல படிச்சிருந்து விஐபி இருக்காங்க, படிக்காம விஐபி இருக்காங்களா என்னைய மாதிரி, அதுக்காக கேட்டேன். ஜிம்முக்குலாம் போற போல பாடி ஸ்ட்ரிட் பண்ணி வச்சிருக்காங்க. பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது, இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். ஐயா சூப்பர் ரைட். நீங்க? என் பேர் அமீர், நான் திருப்பத்தூர்ல இருந்து வந்துருக்கேன். இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னவா? பிரைவேட் கம்பெனில ஒரு பிபிஓ இருக்கேன். அப்படியா? சூப்பர். பிபிஓ. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். பிபிஓல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் திருப்பத்தூர். உங்க பேரு? என் பேர் சதீஷ். ஓகே ரைட். இப்போ உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஆட்டோ ரிக்ஷா தமிழ் எப்படி சொல்லானே? பதில் கேட்கிறாயா? அதே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தாயா இருக்கு. ஆட்டோ ரிக்ஷா தான் சொல்லுவாங்க. ஆட்டோ ரிக்ஷா தான் சொல்லுவாங்க. ஆட்டோ ரிக்ஷான்றது தமிழா இங்கிலீஷா? அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிப்போம். ஆட்டோ ரிக்ஷான்றதே தமிழ் தானே? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்துருக்கு இவள. அப்ப ஆட்டோ
ஆட்டோ ரிக்ஷா இங்கிலீஷ்ல எப்படின்னு சொல்லலாம்? அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். தமிழ்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்லுவாங்கன்ற தம்பி. நீங்க சொல்லுங்க. ஆட்டோன்றது தானியங்கி. தானியங்கி, ரைட். ரிக்ஷானா மூணு சக்கர வண்டி. ரிக்ஷானா 3 சக்கர வண்டியா? அப்ப என்ன வண்டி சொல்லுங்க? ஆட்டோ ரிக்ஷானா தானியங்கி 3 சக்கர வண்டி. வளைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. துட்டு வித்தா தானா இயங்கும். துட்டு ஊத்தா தானா எங்கம்மா? அதுக்கு வண்டியில ஓட்ட வேணவா? யாரும் ஓட்ட வேணா? அதேதாங்க. என்ன சொன்னார் சொல்லுங்க. அதேதான் நீங்கல்ல. என்ன சொன்னார் சொல்லுங்க. அதான் தானியங்கி அதேதாங்க. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஓகே, ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றாங்க. பட் ஆனா இவர் சொன்னது வந்து ஏத்துக்கலாம் போல இருக்கு. தமிழ்லயும் ஆட்டோ ரிக்ஷா தான், இங்கிலீஷ்லயும் ஆட்டோ ரிக்ஷா தான்றாரு. எது வேணுமோ வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்னு வந்திருக்கோம். இந்த எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன எதுக்காக வச்சிருக்கீங்க? நான் இங்க என்ன காமெடி பண்ணனா? அண்ணா 5வது சிங்கத்தை பார்த்து யார் நான் கேக்குறேன். 5வது சிங்கமா? சரி, நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்னு வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. My name is Pratibha and Etraj Collegeல படிக்கிறேன் and final year BA English Literature. I see. ஓகே. நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டியே நீ. And Saranya, third year BA English Literature Etraj Collegeல படிக்கிறேன். ஆறுமுகா இறங்குடா களத்துல. She is your friend? Yeah. Okay, where are you staying, ma'am? At my home. Oh, your home. Oh, what's a brilliant answer, yeah? டேய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். என்ன ஏரியாவுல இருந்து வந்திருக்கீங்க? நான் வல்லூர் கோட்டம்ல இருந்து வந்தேன். வல்லூர் கோட்டம். பர்ஷிவாக்கம். She is a பிரசவாக்கம். உங்க பேர் என்னது? மணிகண்டன். மணிகண்டன். பூர்வீகால ஒர்க் பண்றேன். மடிப்பாக தங்கிட்டு இருக்கேன். மடிப்பாக தங்கி இருக்கீங்க. வீடு சொந்த ஊர் எதப்போ? மணியம்பட்டு. திண்டிவனம். திண்டி செஞ்சோனமா? ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆட்டோ ரிக்ஷானா தமிழ்ல என்ன? கரெக்டா கட்டுட்டா. இத நம்ம சொல்லுங்க. ஆட்டோ ரிக்ஷானா தமிழ்ல என்ன? சொல்லுங்க. ஆட்டோ ரிக்ஷா தமிழ்ல எப்படி சொல்லுங்க? விதி வண்டி சொல்லலாம். பெரிய வண்டின்னு சொல்லியா? இப்படி எத்தனை பேரை கலந்துறீங்க? இவர் ஒருத்தர் தான். போப்பா, பெரிய வண்டி சொல்லலாமா? சொல்லலாம் சார். பெரிய வண்டின்னு சொல்லியா இவர் தமிழ்ல? நீங்க சொல்லுங்க. ஆட்டோ ரிக்ஷாவை தமிழ். ஆட்டோ ரிக்ஷான்னு தான் சொல்லுவாங்க. வேற என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்ல? மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. ஆட்டோ ரிக்ஷான்றது தமிழா இங்கிலீஷா? விளையாட்டா நினைச்சுக்க. கோவப்பட்டு கொலைக்கசாயி கோர்ட்டு ஜெயிலுக்கு போயிட வேண்டாம். அது நம்ம 2 பேருக்குமே நல்லது. தங்கிலீஷா? அது தமிழ்ல என்ன வரும் ஆட்டோ ரிக்ஷானா? தெரியல. நீங்க சொல்லுங்க. தானியங்கி மூரில். காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். இன்னைக்கு இருந்த எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா கரெக்டா சொல்லுங்க. வந்துட்டீங்க. தானியங்கி மூவுருளி உண்டு. இது மூவுருளி. மூரிலி உண்டு. இப்ப சொல்லுங்க. ஆட்டோ ரிக்ஷானா தமிழ்ல எப்படி சொல்லுங்க? தானியங்கி மூரிலி உண்டு. ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. சூப்பருங்க. என்ன படிக்கிறீங்க? BA English Literature. நல்லா படிப்பீங்களா? Yeah, of course. போக பார்த்துட்டு செத்துருவாங்க. செட் ஆயிருவாங்க. எத்தனை அறிவு வச்சிருக்கீங்க? அப்ப நல்லா படிக்கிற பொண்ணு எப்படி ஒத்துக்க முடியும்? இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்ல அழகா சொல்லிட்டாங்க. ஆட்டோ ரிக்ஷானா தானியங்கி மூவுருளி உந்து. ஓகே, பலமா கை தட்டுங்க. அவங்களுக்கு கை கொடுங்க. ஒரு கை கொடுங்க. அங்க ஒரு கை தட்டு போட்டுங்க. அவ்வளவுதான். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? நீங்க இந்த தமாஷ மொழியே சரியில்லையே. சீக்கிரமா இவனுங்களை அனுப்பிச்சாகணுமே. வணக்கம் அவங்களா சொல்றாங்க, நம்ம கேட்கலாம் கூட கரெக்டா சொல்றாங்க பாருங்க. இப்போ என்னன்னா, இது வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஜீவ பாண்டியன். சூப்பர். சென்னை தான். 12th பாஸ் அவுட். 12th பாஸ் அவுட். ஓ, பாஸ்டு அவுட்டா? ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியே இருக்கிறான். ஒருத்தர் பாஸ்னாங்க, ஒருத்தர் அவுட்னாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பாஸ் அவுட்னது எனக்கு வெளியே படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. சூப்பர், ரைட்டு. உங்க பேரு? இசைக்கு செல்வன். அப்பா இசைக்கு செல்வன். இசைக்கு செல்வன் மாதிரி நீங்க இசைக்கு செல்வன். நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? தூத்துக்குடி பக்கம். என்ன பண்றீங்க? 12th முடிச்சிட்டீங்களா? நீங்களா காலேஜ் சேர்ந்தாச்சா? நீங்க காலேஜ் சேர்ந்துட்டீங்களா? அப்படி போடுங்க. உமேஷ் சென்னை. உமேஷ் யாதவ் மாதிரி, கிரிக்கெட்டர் மாதிரி. என்ன பண்றீங்க? 12th பாஸ் அவுட். சூப்பர். வினோத் ஆண்டர்சன். பாரு, எல்லாமே கிரிக்கெட் பேரை சேர்த்து வச்சிருக்காங்க. கேக்குறாருல சொல்லுங்கப்பா. சீக்கிரம் அள்ளி போடு. 12th கம்ப்ளீட்டட். இப்போ என்ன பண்ண போறீங்க? காலேஜ் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ உங்ககிட்ட என்னது இதை சொன்னீங்களா? மச்சாங்க என்னது அப்படியா? சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அனிமேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அனிமேஷன்
ஸோ அனிமேஷனா தமிழ்ல என்ன, அதான் நம்மளோட கேள்வி. ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். கேட்போம் உங்களுக்கு என்னன்னு தெரியல. பொம்மை படம் நீங்க சொல்லுங்க. டேய் என்னடா போடா இனிமே கடை பக்கம் வந்தீங்கன்னா கழுத்தை சேர்த்து வச்சு விடுவேன். பொம்மை படம் அனிமேஷன் தான். பொம்மை படம் தானே. அனிமேஷன் என்ன? பொம்மை படம். பொம்மை படம். ஆமாண்ணா பொம்மை படம் தான். இந்த பேச்சை இதோட விட்டுருக்க, வேற பேசுங்க மகராசா. ஆமாண்ணா பொம்மை படமா இல்ல வெறும் பொம்மை படம்? பொம்மை படம். என்னது? மிருகங்கள். அனிமல்ஸ்னா மிருகங்கள். அண்ணன் பாதியில வந்ததுனால சரியா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நான் கேட்டது அனிமல்ஸ் இல்லனே, கேட்டது அனிமேஷன். என்னடா இவ்வளவு கத்தி வேஸ்ட் ஆயிருச்சு? இரு நான் பேசுறேன். டேய் என்ன லந்து பண்றீங்களா? அனிமேஷன் அது என்ன? தெரியல. பாசா பாஸ் பாவம் அவரா வந்து மாட்டிட்டாரு. ஓகே அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க, எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் சொல்ல மாட்டேன். ரைட் ஓகே. உங்க பேர் என்ன? நீ சாட்டி எதுவுமே சொல்லாம கேட்டீங்க. அப்படித்தான் நிக்க வச்சு எப்படி நிக்க பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? அதானே. ஓகே உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணீங்க சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். என் பேர் யாசர் அராபத் கான். யாசர் அராபத் கான். நான் சாய் இன்ஸ்டிடியூட்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். ஓகே. என்னது கையில? நெல்லிக்காய் சார். நெல்லிக்காவா? நெல்லிக்காய் அவை அந்த நெல்லிக்காய் கொடுப்பா. நாட்டுல எங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சாலும் பம்பு செட்டு தான் முத பஞ்சாயத்தா வருது. சரி உங்க பேர் என்ன? என் பேர் சான் பாஷா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் சாய் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறேன். அண்ணா உங்க பேர் என்ன? விக்னேஷ். விழுப்புரம் சார். விழுப்புரம். என்ன பண்றீங்க? விஐபி. விஐபியா? என்ன படிச்சிருக்கீங்க? பி சார். என் பேர் விக்னேஷ். நானும் பிஏ படிச்சிருக்கேன். நானும் பிஇ படிச்சவங்க விஐபின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்து பசங்க தேவையில்லாம படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே நான் வேற வாயில நெல்லிக்காய் போட்டிருக்கேன், அதனால புளிப்பா இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அனிமேஷன் இருக்குல்ல, அனிமேஷனா தமிழ்ல என்ன, இதான் நம்மளுடைய கேள்வி. மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. அனிமேஷனா தெரியல? அனிமேஷனா தெரியும். என்னது? வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸ் பத்தி பேசுற? சரி அனிமேஷனா தமிழ் நீங்க சொல்லுங்க. தெரியல. பாக்கிறதுக்கு பகுபகிலி மாதிரியா இருக்கிறா. நீங்க சொல்லுங்க தம்பி. அனிமேஷனா தமிழ்? ரொம்ப பயப்படுறான் மைக் கிட்ட போகும்போது. வேணாம். அனிமேஷன்னா சின்ன குழந்தை பாக்குற மாதிரி படம் எடுக்கிறது. இந்த 25 பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? 3D வர மாதிரி. 3D வர மாதிரியா? 3D வர மாதிரியா? கிட்ட பாக்குற மாதிரி. இப்போ அனிமேஷனா தமிழ்ல இவ்வளவு சொல்லாமா? சின்ன பசங்க குழந்தை பாக்குறது, அதான் தமிழ்ல. சின்ன பசங்க குழந்தை பார்க்கறதா அனிமேஷன்றது தமிழ்ன்றாரு. வேணும்னா வச்சுக்கிடுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர் சொல்லுங்க பாப்போம். என் பேர் ஹரிஷ். ஹரிஷ் என்ன பண்றீங்க? நான் டீசல் மெக்கானிக்கா ஒர்க் பண்றேன். ஓகே என்ன ஊரு? சென்னை தான். என் பேர் விக்னேஷ். நான் டீசல் மெக்கானிக் தான். அம்பத்தூர். அம்பத்தூரா? ஓகே என்ன பண்றீங்க? அதான் ஜென்செட் கம்பெனி. ஓகே சூப்பர். நீங்க? என் பேர் பையன். நான் சரவணஸ்ல வேலை செய்றேன். என் ஊர் ஆர்மி. நான் ஒர்க் பண்ணுறது. ஓகே ரைட்டு. இது வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் ப்ரோக்ராமு. சரியா? உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அனிமேஷன் இருக்குல்ல, அனிமேஷனா பதில் என்ன? அனிமேஷனா தமிழ்ல பதில் என்ன? இந்த வார்த்தையை மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். கார்ட்டூன் படம். கார்ட்டூன் படம். அனிமேஷனா தமிழ்ல கார்ட்டூன் படம். ஓகே நீங்க சொல்லுங்க. அனிமேஷன்னா அனிமேட் பண்றது. அனிமேட் பண்றது அதான் தமிழ்ல. நீ சொல்லு தம்பி. அனிமேஷனா தமிழ்ல என்ன? அனிமேஷன்னா குரங்கு. குரங்கா? என்னமா குரங்கு சொல்லுங்க. குரலா குரங்கா? குரங்கு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. அனிமேஷனா குரங்கா தமிழ்ல? சரி. குரங்கெல்லாம் டைனோசர். அனிமேஷனா தமிழ்ல குரங்கு, டைனோசர் இப்படிலாம் சொல்லிட்டே போலாம் போல இருக்கு. அப்ப நிறைய இருக்குல்ல. நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்னா? ஏன் நல்லா வந்துட்டடா. ஓகே ரைட்டு. எது வேணுமோ வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். எல்லாம் சேர்ந்தாப்புல ஆடுங்க பார்க்கலாம். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு சொல்லிட்டு ஆடுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு. ஓகே ரைட்டு. உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் ரமேஷ். சரி
ஈசிஆர் விட்டாங்கல்ல இருக்கா. சரி. எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேன். ஓகே. நீங்கள்? ஈசிஆர் ரோட், நீலாங்கரை, ஷேரடா ஓனர். சென்னை, எம்பஸ் பாஸ், டிசைனிங் படிக்கிறேன். ராம் பிரசாந்த், மதுரை, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. சேலம் டிரைவர். ஓகே. உங்கள் பேர்? குமரேசன். குமரேசன். ஓகே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அனிமேஷன்னா தமிழ்ல என்ன? இதான் நம்மளோட கேள்வி. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? அனிமேஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விலங்கு. அனிமேஷன்னா விலங்கா? விலங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. விலங்கு. நீங்க சொல்லுங்க, அனிமேஷனா தமிழ்ல என்ன? அனிமேஷன்னா கார்ட்டூன் மாதிரி. தமிழ்ல எப்படி சொல்லலாம்? கார்ட்டூன் சொல்லாமா? கார்ட்டூன் மாறின்னு சொல்லாமா? இல்ல கார்ட்டூன் சொல்லலாம். கார்ட்டூன் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, அனிமேஷனா தமிழ்ல என்ன? அசை படம். அசை படமா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க சொல்லுங்க. தெரியல. விலங்கு. விலங்கு. ஓகே. தம்பி வா, இப்படி உள்ள வா. அப்படியா? யாரும் திடீர்னு உள்ள வந்தாங்களே பாரு. சரி, ரைட். ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்க. இப்போ நீ என்ன சொன்ன? அசை படம். அசை படம். எல்லாரும் வருமா கை தட்டுங்க. தம்பி நீங்க ஒரு கை கொடு. கை விட்டுரு. ஆனா இப்போ கை கொடுங்க. ஓகே. அசை படம் சரியானது. அனிமேஷன். ஓகே, தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் வணக்கம்பா. வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீல்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என் பேர் ஷாம். சரி. பிகாம் படிக்கிறேன், இந்து காலேஜ். என்ன ஊர்? வியாசர்பாடி. வியாசர்பாடி. நல்லா படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா? ஏதாவது அரியர்ஸ் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. வெரி குட், வெரி குட். நீங்க சொல்லுங்க. ரேவந்த். நான் பேரு என்ன பேரு? ரேவந்த். ரேவந்த். என்ன பண்றீங்க? பிசிஏ. அதே காலேஜ், இந்த காலேஜ் பிசிஏ. பிசிஏ படிக்கிறேன். பெரம்பூர் ஊரு. ஓ, இது தேர்ட் இயரா? நீங்க செகண்ட் இயரா? நானும் தேர்ட் இயர். அரியர்ஸ் இருக்கு ஆனா இல்ல. ரைட். என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? விடுங்க, அப்படி பாத்துக்கோம். சரி, ஓகே. இப்போ உங்க கிட்ட என்ன ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன்னா, போட்டோகிராஃபர்னா தெரியுமா? போட்டோகிராஃபர். அந்த போட்டோகிராஃபரை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? தான் கேள்வி. என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? போட்டோகிராஃபர். புகைப்படம் பிடிக்கிறவர். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? போட்டோகிராஃபர். அதான் சொல்லிட்டானே, புகைப்படம் பிடிக்கிறவர். அவர் சொன்னார், நீங்க சொன்னது என்ன? தமிழ்ல. அல்ல, அவரு நீங்க எப்படி யோசிக்கலாம் பாத்துக்கிடுங்க. கன்ஃபார்மா தானா இல்ல அவர் சொன்னதே சொல்லிடுவீங்களா? இது வந்தவன். ஐயோ, அதை சொல்லல சார். 5-6 இடியாப்பத்தை கொச கொசன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னது? அவர் சொன்னதான் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அவர் சொன்னது சொன்னாரு. சரியா கேட்டிருக்காரு மக்களுக்கு. இப்போ சொல்லுங்க. புகைப்படம் பிடிக்கிறவர். புகைப்படம் பிடிக்கிறவர். இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கிறா. புகைப்பட்டி பிடிக்கிறவர் இந்த மாதிரியே சொல்லுங்க. ஓகே, ரைட்டு. ஓகே, எது வேணுமா வச்சுக்கோங்கப்பா. மேடம் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீல்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். பேரு ஜெயமாலா. ஊர் திருநெல்வேலி. என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்கிறேன். ரொம்ப விலை கொடுத்து வாங்காதானா கேட்குறானா பாரு. நீங்கள் ஸ்கூல் ஹெச்எம்மா? நல்ல வேலை, உங்களெல்லாம் கலாய்க்க கூடாது. ஸ்கூல் ஹெச்எம்மா இருக்கீங்க. சூப்பர். உங்கள் பேர் என்ன மேடம்? சத்தியவதி. சத்தியவதி. சூப்பர் பேர். என்ன ஊரு? நான் வந்து பழவந்தாங்கல். பழவந்தாங்கல். நீங்க என்ன பண்றீங்க? நானும் டீச்சரா தான். நீங்களும் டீச்சர் தானே? கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான். நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம். எப்படி மேடம் ஸ்கூல் பசங்களாம் மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ரொம்ப கஷ்டம் தான். பிள்ளைங்க ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அவங்களாம் மெயின்டைன் பண்ணிடணும். ஆமா. உங்களை பார்த்த சந்தோஷத்தை 2 பேரும் டீயை குடிச்சு கொண்டாடுவோம் வாங்க. நீங்க ஆனா உங்களுக்கு நீங்க ஹெச்எம் பண்றதுனால டீச்சர் தானே மெயின்டைன் பண்ணா பசங்களுக்கு போவீங்களா? டீச்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, அடக்க முடியல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் தான் போயிருங்க. சரிங்களா? டேய், எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமாடா. டீச்சருக்கு அடங்காத பசங்க மேடம் அடக்குவாங்க. நீங்க மேடம் எப்படி ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கீங்களா இல்ல நீங்களே ஹெச்எம் மாதிரி தான்? இல்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி உங்க பசங்களாம் எப்படி? நான் கண்ட்ரோலா வச்சிருப்பேன் எப்பவுமே. ஓ, கண்ட்ரோலா வச்சுப்பாங்க மேடம். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் மேடம், அதுக்கு பதில் சொல்லுங்க. போட்டோகிராஃபர் இருக்குங்களா? போட்டோகிராஃபர் எல்லா கல்யாணத்துக்கும். போட்டோகிராஃபர்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. புகைப்படக்காரர். ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. புகைப்படக்காரர். போட்டோகிராஃபர்னா புகைப்படக்காரர். நீங்க சொல்லுங்க மேடம். புகைப்பிடிப்பாளர். சிகரெட் பிடிக்கிறவங்களா? புகைப்பிடிப்பாளர். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. போட்டோகிராஃபர், புகைப்பிடிப்பாளர் இல்லையா? அப்படியாது அர்த்தம் வேற மாதிரி ஆயிரும். ஆமா. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. புகைப்படம் எடுப்பவர். நீங்க புகைப்பிடிக்கும் பிடிப்பவர். புகைப்பிடிப்பு. புகைப்படம் எடுப்பவர். அப்படியா?
சரி 2 பேரும் அப்படியே ஒரு வழியா பேசிக்கிச்சு கரெக்டா வந்துட்டாங்கப்பா. ஒரு கைத்தட்ட போட்டுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேருக்கா பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ராமாபுரத்துல இருந்து வரோம். ராமாபுரமா? சரி, உங்க பேர் என்ன? சுமதி. சுமதி. என்ன பண்றீங்கக்கா? வீட்டு ஹவுஸ் வைஃப். பாப்பா எங்க அண்ணன் பையன். பேர் என்ன? திலீப் பாபு. தில்லி பாபு. தில்லி பாபு ஏய் தில்லி பாபு மைக்க சாப்பிடக்கூடாது. தில்லி பாபு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. 1 வயசு ஆயிடுச்சா? இன்னும் ஆளு 1 வயசு. அப்படியா? ஓகே சூப்பர். அண்ணே உங்க பேர்? செந்தில் குமார். இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வரீங்க? டிப்ளமோ மெக்கானிக்கல். சூப்பர்ண்ணே. டிரைவரா என்ன வண்டிக்கு? எல்லா வண்டிக்கும். எல்லா வண்டியும் டிரைவருங்க. ஒரு ஆள் எல்லாம். நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்கு. தங்கத்துறை. நீங்க என்ன பண்ணீங்க? சமையல் மாஸ்டர். அப்படியா? சூப்பர், ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து போட்டோகிராஃபர் இருக்குல்ல, போட்டோகிராஃபர்னா தமிழ்ல என்ன? எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? படம் எடுக்கிறது. படம் எடுக்கிறதா? ஓகே, நீங்க அதே தானா? வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் குடு. புகைப்படம் எடுப்பவரா? சரி, நீங்க சொல்லுங்க. போட்டோகிராஃபர்னா என்ன? போட்டோகிராஃபர்னா தமிழ்ல போட்டோ பிடிப்பவர். போட்டோ பிடிப்பவர். அக்கா சொல்றது வந்து போட்டோகிராஃபர் தமிழ்ல போட்டோ பிடிப்பவர். இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இவங்களும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். வாங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். இப்படி சொல்லணும், சேவ் பண்ணி. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். ஆமா. உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் வந்து சதீஷ்குமார். சரி. நான் புதுப்பாக்கம் இந்த ஸ்ரீ பாலாஜி பாலிடெக்னிக்ல வந்து ட்ரிபிள் இ படிச்சுட்டு இருக்கேன். 3rd இயர் ஃபைனல் இயர். ஓகே, என்ன ஊர் நீங்க? புதுப்பாக்கம். புதுப்பாக்கம். நீங்க? திருப்போரூர். கருணாகரன். ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட் தான், 3rd இயர். அப்படியா? சூப்பர். ஆர் சத்ய பிரகாஷ், திருப்போரூர், ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட், பாலாஜி. ஓகே. ஆர் திலீப். இந்த பக்கம் ஐயோ, அங்கிட்ட ஒரு கேமரா வைப்பாங்களா? இந்த பக்கம் இருக்கு கேமரா. என் பேர் திலீப். ஐ அம் கமிங் ஃப்ரம் கேளம்பாக்கம், ஸ்ரீ பாலாஜி பாலிடெக்னிக், ட்ரிபிள் ஃபைனல் இயர். முடியலடா, 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 முடியவே முடியலடா ஐயா. ஓ சூப்பர். தம்பி பேர் சொல்லுங்க. கிருபாகரன், வேலைக்கோட்டையூர், ஸ்ரீ பாலாஜி பாலிடெக்னிக், ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ. ஓகே, இதுல யார் யார் அரியர்ஸ் வச்சிருக்கீங்க? அரியர்ஸ் இல்லாம யார் பாஸ் பண்ணிருக்கா? என்ன அது அரியர்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல அரியர்ஸ் வச்சுன்னு இருக்கேன். தாராளமா செக் பண்ணுங்க. தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. நீங்க 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 அது எல்லாமே இருக்குமா? நீங்க இல்லையாம்பா? பிலிப்பா? ஓகே, படம். ஓகே, ரைட்டு. இப்போ என்னன்னா உங்களோட ஒரு சின்ன கேள்வி. அதாவது போட்டோகிராஃபர் தெரியும் இல்லையா? போட்டோகிராஃபர்னா தமிழ்ல என்ன? மரியாதை கூட்டி போய் புகைப்பிடிப்பவர். 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 இந்த புகை. இந்த புகை. ஒரே நெத்தில புட்டு வச்சுடலாம். ஆனா போயிடுறேன், போயிடுறேன். நீங்க சொல்லுங்க. புகைப்பிடிப்பவர், புகைப்படம் எடுப்பவர். புகைப்படம் எடுப்பவர். போட்டோகிராஃபர். போட்டோகிராஃபருக்கு தமிழ்ல போட்டோகிராஃபரா? இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. சொல்லுங்க. போட்டோகிராஃபர் புகைப்படம் பிடிப்பவர். புகைப்படம் பிடிப்பவர். புகைப்படம் பிடிப்பவர். புகைப்படம் பிடிப்பவர். ஓகே, இது சரியான பதில். இந்த பக்கம் புகைப்படம் பிடிப்பவர். இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விடாரா அறிவுகட்ட. ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம். ஓகே, எடுப்பவரா? புகைப்படம் பிடிப்பவர், புகைப்படம் எடுப்பவர் எல்லாம் கிட்ட கிட்ட வருது. ஆனா புகைப்படம் பிடிப்பவர் வந்து கரெக்ட் இல்லையா? ஓகே, ரைட். பலமா ஒரு கை தட்டுங்க. ஓகே நேரத்துல இது வரைக்கும் இந்த வாரம் நீங்க பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம். இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் சத்தமே இல்லை. இந்த பக்கம் இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் இவங்க வீக்.